மதுரையை சனாதன மையமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் எழுதிய கருப்பு ரட்சகன் நாவல் வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், நடிகர் சசிகுமார், திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், சரவணன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய திருமாவளவன், மதுரையை சனாதன மையமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக உணர்வை வளர்ப்பதற்கு பதிலாக சாதி மற்றும் மத உணர்வுகளை திட்டமிட்டு வளர்ப்பதாக அவர் கூறினார். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது, தீங்கானது என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். மதுரையை சனாதன மையமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் எழுதிய கருப்பு ரட்சகன் நாவல் வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், நடிகர் சசிகுமார், திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், சரவணன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய திருமாவளவன், மதுரையை சனாதன மையமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக உணர்வை வளர்ப்பதற்கு பதிலாக சாதி மற்றும் மத உணர்வுகளை திட்டமிட்டு வளர்ப்பதாக அவர் கூறினார். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது, தீங்கானது என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும்.